ஸோ ரெண்டிங் ஆர் பையிங் அ ஹவுஸ் இது நிறைய பேருக்குமான கேள்வியாக தான் இருக்குது. இன்றைக்கி இருக்க காலத்தில் இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். ஒரு லைவாக ஒரு கிளைண்ட் வந்து நம்மளை மீட் பண்ணும்போது அவருக்கு நம்ம என்ன சினாரியோ அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619. வெல்கம் டு ரிஃப்ளெக்ட் மணி. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டிங் ஆர் பையிங் அ ஹவுஸ் இது நிறைய பேருக்குமான கேள்வியாக தான் இருக்குது. இன்றைக்கி இருக்க காலத்தில் இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். ஒரு லைவாக ஒரு கிளைண்ட் வந்து நம்மளை மீட் பண்ணும்போது அவருக்கு நம்ம என்ன சினாரியோ அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 or 30 ஏஜில் ஒருத்தர் வந்து ஜாப் போகிறாரு, ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆகுது. ஸோ மேரேஜ் பண்ணும்போது ரெண்டு சைடும் வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் வீடு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு வந்து பர்சனலாக ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். நான் இவ்வளோ எங்கேஜில் நான் அந்த ஒரு ஹை ப்ரெஷர் எடுத்துக்கலாமா, இல்லைனா எனக்கு வந்து நான் இங்கே இருப்பேனா, இல்லாட்டி நான் அப்ராட் ட்ராவல் பண்ணுவேனா, இல்லை வேறு ஸ்டேட்டில் என்னுடைய ஜாப் வந்து மைக்ரேட் ஆகுமா. ஸோ இந்த மாதிரியான அதே போல் அவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரெக்கிங் பண்ணணும், இல்லை ட்ராவல் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஒரு பர்சனல் ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கும். பட் அதை தாண்டி பெரியவங்களுடைய ஒரு ப்ரெஷர் வந்து நீ வீடை வாங்கணும், ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரியான ஒரு தாட்டில் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது ஒரு கிளைண்ட்டு, அவருடைய நேம் வந்து மிஸ்டர் மோகன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சன். இப்போ அவர் இந்த ஒரு கன்ஃபியூஷனோட என்னை வந்து மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ அவர் வந்து என்ன நான் கொடுத்துருக்கேன்ற ஒரு கேஸ் ஸ்டடியை நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களில் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். மோகன் சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ நம்ம அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவரை நேம் வச்சுருக்கோம். அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த் 80 lakhs அவர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட இருக்க இன்கமில் 20 lakhs வந்து சேவ் பண்ணியிருக்காரு அப்ஃப்ரண்ட்டாக. ஸோ கிட்டத்தட்ட லோன் வந்து 60 lakhs லோன் வந்து அவர் போகிறாரு. 20 years டியூரேஷன். ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. அவர் இஎம்ஐ பர் மந்த் வந்து 55,928 பர் மந்த் அவர் பே பண்ணுறாரு. ஆஃப்டர் 20 years ஹி பே பேக் பார்த்தீங்கன்னா 1.34 crores இன் டோட்டலாக பே பண்ணியிருப்பார். அஸ்யூமிங் 5% இஸ் த ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷனாக இருந்தாலும் அந்த வீட்டோட ஒர்த் வந்து 2 crores. ஸோ அந்த டேக்ஸும் அதனால் அவர் சேவ் பண்ணியிருக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் இப்போ 2.55 crores அவருடைய டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் சினாரியோ என்னென்னா ரெண்ட்டுக்காக அவர் வந்து பிளான் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்ட்டுக்கு போனால் அவருடைய பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். அதே சிமிலர் அப்பார்ட்மெண்ட்ஸ் அவங்க அந்த சரௌண்டிங்ஸ்லேயே அவர் வந்து வீடு வந்து ஒரு ரெண்ட்டுக்கு போகிறாருன்னா 30,000 பர் மந்த் அவர் பே பண்ணுறாரு ரெண்ட்டு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ டோட்டலாக 20 yearsோட அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 1.5 crores வந்து அவர் பே பண்ணியிருப்பார். இதில் ஒரு சின்ன கிக்கர் என்ன அப்படின்னா ஹீ குட் இன்வெஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் 55,000 நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அது ஓன் ஹவுஸ், அதில் 30,000 தான் ரெண்ட்டு போகிறாரு. பேலன்ஸ் அவர்கிட்ட தானே 22,000 இருக்குது. அது மந்த் ஆன் மந்த் அவருக்கு சேவிங்ஸாக இருக்குது. அப்போது அண்டர் 17 lakhs வந்து அவருடைய சேவிங்ஸில் வந்து கேரி ஆகுது. இப்போது ஆஸ் அ ரிட்டர்ன்ஸ் 13.5% ரிட்டர்ன்ஸாக. நான் இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா பாஸ்ட் சென்செக்ஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இட் க்ரோஸ் அரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 17 lakhs 5.3 crores அவருக்கு வந்து வேல்யூ இருக்குது. இந்த ரெண்ட்டையே நீங்கள் மைனஸ் பண்ணினா கூட 4. இட் மீன்ஸ் 17 lakhs வந்து அவருடைய ரெண்ட்டுக்கு எல்லாமே அவருக்கு 20 yearsல போயிருந்தா கூட 4.25 crores அவருக்கு நெட் இருக்கும். ஆல்மோஸ்ட் அவர் பை பண்ணுறதை விட 65% அவர்கிட்ட வந்து வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருக்கு ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த டெசிஷன் அவர் இப்போ எப்படி எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். இப்போ மோகன்ற அந்த ஐடி பர்சன் வந்து என்ன டெசிஷன் எடுத்திருப்பாரு அப்படின்னா அவர் வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்காகவும் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காகவும் ஒரு வீடை வாங்குறதுக்கு ஒரு சைடு சொல்கிறாங்க. செகண்ட், இவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய விஷனை வந்து ஃபினான்ஷியல் லென்ஸ் மூலயமா பார்க்குறாரு. என்னுடைய ஃப்யூச்சர் வந்து நல்ல வெல்த்தியாக இருக்கணும், நான் எந்த டெட்ஸும் இருக்க வேணாம், ஸோ நான் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணுவேன், இல்லை எந்த ஸ்டேட்டில் வேணாலும் என்னோடய வீடு இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப யோசிக்கிறது என்னென்னா ஸோ இட் இஸ் ஃபார் பெட்டர், நான் வந்து பை பண்ணுறதை விட ரெண்டில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் பெஸ்ட்டுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அவருடைய வெல்த்தை வந்து அவர் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவருடைய கோல்ஸை வந்து கிளியராக வச்சுருக்காரு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸை கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய மைண்டு வந்து ஃப்யூச்சரில் வந்து
ஒரு நம்பர்ஸில் கால்குலேட் ஆகுது அப்படின்னும் போது எமோஷனல் ஃபீலிங்ஸில் நம்ம ஸ்டிக் ஆக மாட்டோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளாரிட்டியோட எது நமக்கு தேவை, நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸில் எது ஃபிட் ஆகும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோட எடுக்கும்போது பையிங்கா ரெண்டிங்கா அப்படின்றத வந்து ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துரும். நான் சொன்ன இந்த நம்பர்ஸில் உங்களுக்கும் அது மேட்ச் ஆச்சு, ஃபிட் ஆச்சுன்னா நீங்களும் கன்சிடர் பண்ணுங்கள், நம்ம வீடு வாங்கலாமா இல்லை வாடகைக்கு இருக்கலாமான்னு சொல்லி. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Anita Mohan. Taste Daily. Taste the Daily. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619.